தமிழகத்தில் 11, 12, 13 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 13ஆம் தேதி வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வருமாறும் வலியுறுத்தியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல இடங்களில் கனமழை பெய்தது. வேளச்சேரி, தரமணி, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். மத்திய அமைச்சர்களை மட்டும் பேச அனுமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் செய்த தொடர் அமளியால் ராஜ்யசபா இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ் மொழி, திருவள்ளுவர் மற்றும் சுப்பிரமணிய பாரதியின் பெருமைகளை தொடர்ந்து பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மகாகவி பாரதியின் 143வது பிறந்தநாளை முன்னிட்டு காலவரிசையில் தொகுக்கப்பட்ட அவரது முழுமையான படைப்புகளின் நூல்களை இன்று வெளியிட்டார். வளமான இந்தியாவுக்கான பாரதியின் தொலைநோக்கு பார்வை பல தலைமுறைகளை கடந்து ஊக்கமளிக்கும் என்றும் மகாகவியின் நூல் தொகுப்புகளை வெளியிடுவதில் பெருமை கொள்வதாகவும் மோடி நிகழ்ச்சியுடன் கூறினார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற பாரதியார் பிறந்தநாள் விழாவில் கவர்னர் ரவி கலந்து கொண்டார். பாரதியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாரதியார் சிலை பல்லக்கு ஊர்வலத்தை துவக்கி வைத்த அவர் பல்லக்கையும் தூக்கி சென்றார். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம் என்ற பாடலை குறிப்பிட்ட காலத்தால் அழியாத எழுத்துக்களால் தேசிய ஒற்றுமை மற்றும் பெருமையை பற்ற வைத்தவர் மகாகவி பாரதியார் என புகழாரம் சூட்டி பாரதியார் பிறந்தநாளையொட்டி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதானி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்தும் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் அது குறித்து விவாதிக்க வலியுறுத்தும் நோக்கிலும் பார்லிமெண்ட் வளாக வாயிலில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்கள் அங்கு வந்த பாஜக எம்பிக்களுக்கு ரோஜாப்பூ மற்றும் தேசிய கொடியை பரிசளித்து நூதன போராட்டம் நடத்தினர். தனக்கு எதிரான தரக்குறைவான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவை சந்தித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபாவில் மிகப்பெரிய இடையூறாக அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கிறார். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அவரது நடவடிக்கை இந்தியாவின் கண்ணியத்தை காயப்படுத்தும் வகையில் உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். லோக்சபாவில் இன்று நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சென்னை சைதாப்பேட் எக்மோர் ரயில் நிலையத்தின் மீட்டுருவாக்கம் குறித்து திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் என்றே சொல்கிறேன் என்று கூறியது சபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மேலும் எழும்பூர் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு சென்னையின் சிறப்பான இடமாக மாறும் என உறுதியளித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை திரும்பப் பெறக்கோரி தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை மேற்கோள் காட்டி லோக்சபாவில் பேசியதாக திமுக எம்பி கனிமொழி தான் பேசிய வீடியோவை பதிவிட்டுள்ளார். மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடக் கோரி விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்யப்போவதில்லை என மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாக திருமாவளவன் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும், காங்கிரசுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அதானி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததாக மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என துணை முதல்வர் உதயநிதி சொன்னார். முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார், மின்துறை அமைச்சரும் தெளிவாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவாதத்திற்கும் தயார் என சொல்லியிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். தொழிலதிபர் அதானியை தான் சந்திக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். தானோ தனது குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் அதானியை சந்திக்கவில்லை என்பதை முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக சொல்ல வேண்டும். அதானிக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நர்சுகள் மற்றும் உதவியாளர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்துவிட்டதாக வந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையை மட்டும் வைத்து மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று பெருமை பேசுவதோடு தங்கள் வேலை முடிந்துவிட்டதாக நடந்து கொள்கிறது திமுக அரசு. தமிழகம் முழுவதும் மருத்துவ வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தின் தொன்மையை வரலாற்றை கூட அறியாமல் துணை முதல்வர் உதயநிதி உள்ளார் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொன்னார். வரலாறு தெரியாமல் தமிழனுக்கு முட்டாள் பட்டம் கட்டுவதை துணை முதல்வரும் திமுகவினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ரஜினியை சந்தித்ததை வைத்து என்னை சங்கி என்று திராவிட கருத்தாளர்கள் முத்திரை குத்துகிறார்கள். நேர்மையான என்னையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் அவதூறுகள் மூலம் வீழ்த்த துடிக்கின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் 30,000 பேருக்கு ஓராண்டாக சம்பளம் வழங்கப்படவில்லை. மாதம் 1000 முதல் 3000 வரை மிக மிக குறைந்த சம்பளம் பெறும் அவர்களுக்கு கூட இந்த அரசு ஊதியத்தை ஓராண்டாக நிறுத்தி வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கும் அவர்கள் நலனில் எவ்வித அக்கறையுமின்றி செயல்படும் இந்த அரசா சமூக நீதி காக்கும் அரசு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட கோவிட் நிதியில் 265 கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடும்பநல இயக்குநரகத்தில் வட்டார விரிவாக்க கல்வியாளர், குடும்பநல உதவியாளர், மகப்பேறு குழந்தை நல அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 75% மேற்பட்ட பற்றாக்குறை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சராசரியை விட தமிழகத்தில் தனிநபர் வருமானம் 7.1% அதிகரித்துள்ளதாக சிஏஜி தெரிவித்துள்ளது. இந்த அசாத்தியமான சாதனையை நிகழ்த்தி வீறு நடைபோடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாராட்டுகிறேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பைக் டாக்ஸியில் பயணிப்போரின் பாதுகாப்பு முக்கியம். எனவேதான் பைக் டாக்ஸியை முழுமையாக தணிக்கை செய்ய உத்தரவிட்டுள்ளோம் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பஸ் கட்டணம் உயர்த்தப்படாததே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்க முக்கிய காரணம். இது சேவையாற்றும் துறை, நஷ்டம் ஏற்படுவது இயற்கை. அரசு அதை ஈடு செய்கிறது என்றும் சொன்னார். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பாமக சார்பில் வரும் டிசம்பர் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேப் நிறுவப்பட்டு வருகிறது. அந்த நிதியின் மூலம் கணினி அறிவியல் பாடத்திற்கென்று பாடத்திட்டத்தினை உருவாக்கி தரமான கணினி பாடத்தை மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கணினி அறிவியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய திமுக அரசு அதை செய்யாமல் EMIS எனும் அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழ் தாத்தா உவே சாமிநாதரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட மாநில அரசு அனுமதி அளித்ததற்கு தமிழ்நாடு பிராமண சமாஜம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழக அரசுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து மாநில தலைவர் ஹரிஹர முத்து ஐயர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் மணிகண்டன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமலும் நிவாரண மையங்கள் மற்றும் உணவு வழங்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் துவங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை சீட்டு பதிவு செய்து மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே ஆலியார் ஜுஃபேர் அகமது என்பவருக்கு சொந்தமான தேங்காய் மண்டியில் கொடிய விஷம் கொண்ட 6 அடி நீள கட்டுவிரியன் பாம்பு புகுந்தது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மாதிரி பொதுத் தேர்வு மற்றும் 1 முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3ஆம் பருவ தேர்வு வரும் 14ஆம் தேதி துவங்குகிறது. டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருமான வரி செலுத்துவது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள், வர்த்தகர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய தஞ்சை சரக உதவி ஆணையர் S. சீனிவாசன், ஒரு நபர் 2 பேன் கார்டுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நேற்று முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று காலை கனமழை பெய்தது. நேரு வீதி, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, முதலியார்பேட்டை, மரப்பாலம், ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், கிராம பகுதிகளான கிருமாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. காரைக்கால் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த நிலையில் இன்று காலை மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மழை பெய்தது. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் குடைபிடித்தவாறு பள்ளிகளுக்கு சென்றனர்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் உயர்ந்து 58,280 ரூபாய்க்கும், 1 கிராம் 80 ரூபாய் உயர்ந்து 7,285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கொடைக்கானல் மற்றும் குன்னூருக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழகம் வழியாக கேரள மாநிலம் அரபிக்கடலை புயல் சின்னம் அடையும் போது இந்த பகுதிகளில் உள்ள பள்ளத்தாக்குகளில் தீவிர மழை பெய்யும் எனவும் தெரிவித்தார். மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதியார் நினைவு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான மரக்கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து சென்னிமலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை மானாம்பள்ளி வனப்பகுதியில் 4வது நாளாக வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நேர்கோட்டு பாதையில் சுமார் 32 பணியாளர்கள் வன விலங்குகளின் கால் தடம், எச்சம் ஆகியவற்றின் மூலம் கணக்கெடுத்து வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயத்தில் 8.5 கோடியில் புனரமைக்கப்பட்ட ஈவேரா நினைவகம் மற்றும் நூலகம் திறப்பு விழா நாளை நடக்க உள்ளது. அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடக்கும் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நினைவகத்தை திறந்து வைக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இன்று கேரளா சென்றார். கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் மகாபாரதி உத்தரவிட்டார். திருவண்ணாமலையில் மகா தீப தினத்தன்று தீபமலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினர் ஆய்வில் அதிக மக்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி பரணி தீபத்துக்கு 300 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கட்டிட வரியை குறைக்க வலியுறுத்தியும் மண்டல அலுவலகம் முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சிறுமியை கிண்டலடித்த சிறுவனை திட்டியதால் பெற்றோர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. தகராறின் போது ஆத்திரமடைந்த சீனிவாசன் என்பவர் சரவணன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசினார். அம்மாப்பேட்டை போலீசார் சீனிவாசனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் டிசம்பர் மாதம் மட்டுமே பூக்கும் கார்த்திகை மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். சாலையோரம் பூத்து குலுங்கும் கார்த்திகை மலர்கள் முன் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நாகர்கோவில் மேற்கு கடற்கரை சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 5 கல்லூரி மாணவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். பைக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு 23,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வைகை அணையிலிருந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கானாவிலக்கு செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் வீணாகி வருகிறது. சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோணம் பகுதியில் சாலையோரம் சூரங்குடியைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் பெல்ட்டால் கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக கிடந்தார். மரவேலை செய்து வந்த பிரவீன் எப்படி இறந்தார் என்பது குறித்து ராஜாக்கமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். கடை வாடகை கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்ட 18% GST வரி விதிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மணிக்கூடு பகுதியில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தென்காசியிலும் வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற கனிம வள கொள்ளையை கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ராமேஸ்வரம் பாம்பன் தெற்குவாடி கடற்கரையோரம் 20 அடி நீளம் கொண்ட 2 டன் எடையிலான அரிய வகை கண்டாவோங்கி திமிங்கலம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்களுடன் விரைந்து சென்று இறந்த திமிங்கலத்தை பார்வையிட்டனர். பின்னர் கடற்கரையோரம் திமிங்கலம் புதைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த பனிஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 9 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். விசைப்படகில் அவ்வழியாக வந்த சரக்கு கப்பல் மோதியது. இதில் படகு கடலில் மூழ்கியது. வேறு படகில் வந்த மீனவர்கள் 9 பேரையும் காப்பாற்றினர்.
ராமநாதபுரம் அருகே உள்ள உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் உள்ள மரகத நடராஜருக்கு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஆருத்ரா விழா நடக்கிறது. இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் அறிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் பகுதி முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எமக்கு தேவை ஆட்சியில் பங்கே, நிவாரணமோ மறுவாழ்வோ இலவசங்களோ அல்ல என்ற வாசகத்துடன் போஸ்டர் ஒட்டினர். இந்நிலையில் அந்த போஸ்டர்களை கிழித்தும் மறைத்தும் அதற்கு மேல் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். அதன் காரணமாக 400 விசைப்படகுகள் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தேவனூரா மகாதேவாவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் தேவனூர மகாதேவாவுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் தங்க முலாம் பூசிய பதக்கம் தமிழக முதல்வரால் வைக்கத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தட்டாம்பாறை கோட்டைப்பாடி பகுதிக்கு நேற்று இரவு வந்த புல்லட் என்ற காட்டு யானை அங்குள்ள மேத்தி என்பவரின் வீட்டின் சுவரை இடித்து சேர், டிவி உள்ளிட்ட பொருட்களை உடைத்து தள்ளியது. மேத்தி மற்றும் அவரது 2 பேத்திகளும் தப்பி ஓடி உயிர் தப்பினர். தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை வனத்திற்குள் விரட்டினர். பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை வனக்குழுவினர் ஆய்வு செய்தனர். முதல் கட்டமாக 2 கதவுகளை வாங்கி கொடுத்ததுடன் உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். சென்னை, கோவை, மதுரையில் இயக்குவதற்கு 500 தாழ்தள மின்சார பஸ்களை வாங்க தமிழக போக்குவரத்து துறை டெண்டர் கோரியது. அதன்படி ஏசி அல்லது ஏசி அல்லாத 2 வகையாக பேருந்துகளை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையில் 500 பஸ்களை இயக்க பணி ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோவை, மதுரையிலும் இயக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பஸ் ஸ்டாண்டு நுழைவாயிலில் உள்ள போலீஸ் பூத்துக்கு குடி போதையில் வந்த பழனியம்மாள் என்ற பெண் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்தார். போலீசார் சமாதானப்படுத்தியும் எதற்கும் அஞ்சாமல் அடிக்க போறிய அடி என கூறி பஸ் ஸ்டாண்டு தரையில் படுத்து அலப்பறை செய்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையின் பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. மோசமான வானிலை காரணமாக சென்னை ஏர்போர்ட்டில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மழை பெய்வதால் தரையிறங்க முடியாமல் வானிலையை வட்டமடித்த விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். விழுப்புரத்தில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நிவாரணம் வழங்கக் கோரியும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக் கோரியும் விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். தொடர்ந்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்த 5 காட்டு யானைகள் வாழை, பப்பாளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. விவசாயிகள் விடிய விடிய யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். வேலூர் மாவட்டம் பல்லாளக்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் கலெக்டர் சுப்பலட்சுமி 128 பயனாளிகளுக்கு ரூபாய் 82.48 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதேபோல் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 64 பயனாளிகளுக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயிலில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் கேண்டீன் மற்றும் பக்தர்கள் அமர இருக்கைகள் என அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வாகனம் சென்றது. காட்டுநாவல் தீப்பாச்சி ஊரணி பகுதியில் சென்றபோது வாகனம் சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் 25 மாணவர்கள், டிரைவர்கள் மற்றும் பாதுகாவலர் காயமடைந்தனர். அப்பகுதி மக்கள் அனைவரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி முன் கடை வாடகைக்கான 18% GST வரியை ரத்து செய்யக் கோரி தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. வணிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு GST வரியை ரத்து செய்ய வேண்டும், இல்லையென்றால் அனைத்து சங்கங்கள் ஒருங்கிணைந்து தலைநகரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கசிநாயக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவரது 22 வயது மகள் நித்திகா திருப்பத்தூரில் இருந்து 2 வீலரில் வீட்டுக்கு சென்றார். அங்குள்ள மேம்பாலம் ஒன்றில் சென்றபோது பின்னால் வந்த லாரி மோதியதில் நித்திகா உடல் நசுங்கி ஸ்பாட்டிலேயே பலியானார். லாரி டிரைவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் சாலை பிரிவில் ஜெகதீஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கடை மற்றும் குடோனில் நகராட்சி சுகாதார பிரிவு அலுவலர்கள் சோதனை நடத்தினர். குடோனில் தடை செய்யப்பட்ட 1 டன் பிளாஸ்டிக் பைகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்தனர்.
அதேபோல அருகிலுள்ள மற்ற 2 கடைகளிலும் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். 3 கடைகளுக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வயலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் துரைராஜ், சுஜாதா தம்பதி. 8 வயதில் மகள் உள்ள நிலையில் சுஜாதா மீண்டும் கர்ப்பமானார். பிரசவத்துக்காக சதுரங்கப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் ஆனார். 2 நர்சுகளும் உதவியாளர்களும் பிரசவம் பார்த்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு குழந்தை இறந்து பிறந்தது. ஆத்திரமடைந்த உறவினர்கள் சதுரங்கப்பட்டினம் அரசு ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து சிங்கப்பூருக்கு 145 பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாரானது. இன்ஜினில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் விரைந்து வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சரியான நேரத்தில் விமானி பெட்ரோல் கசிவை கண்டுபிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக 145 பயணிகளும் உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் தண்ணீர்பந்தம்பட்டியில் அரசு கலைக்கல்லூரி உள்ளது. பொள்ளாச்சியைச் சேர்ந்த அருள்செல்வம் என்பவர் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் மாணவிகளையும் பெண் பேராசிரியர்களையும் தனது செல்போனில் புகைப்படம் எடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் கல்லூரி முதல்வர் கீதா பேராசிரியர் அருள் செல்வத்தை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை அருகே லஞ்ச் பேக்கில் நாட்டு வெடிகுண்டுகள் கைமாறியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டது எப்படி? இதுகுறித்து தனியாக விசாரணை நடத்த போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். புயலை விட அதிமுக அரசு வேகமாக செயல்பட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் மற்றும் சாலைகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது என்றும் கூறினார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு கனரக வாகனங்களுக்கான மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளி மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலை வழியாக வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்களுக்கு நாளை முதல் வரும் 15ஆம் தேதி காலை 6 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பொத்தகணவாய்ப்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னசாமி. இவரது 15 வயது மகன் வெள்ளைச்சாமி, 10 வயது மகன் வள்ளியப்பன் ஆகியோர் 2 வீலரில் டீ வாங்கச் சென்றனர். கம்பிலியம்பட்டி பஸ் நிறுத்தம் அருகே வந்தபோது தனியார் பஸ் 2 வீலர் மீது மோதியதில் 2 பேரும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். வடமதுரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் முன் விரோதம் காரணமாக நண்பரை மிரட்ட பெட்ரோல் குண்டு வீசிய சுனில் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கவியரசன் என்பவர் மதுபோதையில் சுனிலை மிரட்டியதாகவும் அதன் காரணமாக சுனில் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கருமத்தம்பட்டி வினோபாஜி நகரில் குடும்ப தகராறு காரணமாக தனது காதல் மனைவியை சுத்தியலால் அடித்து கொலை செய்த கணவன் தாஸை கருமத்தம்பட்டி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவரது வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். பெரம்பூர் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற 54 மாணவிகளில் 7 பேர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். இதில் 3 பேரை நீண்ட நேரம் போராடி காப்பாற்றப்பட்டனர். 4 மாணவிகள் நீரில் மூழ்கி இறந்தனர். காப்பாற்றப்பட்ட 3 மாணவிகளையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சென்று நிலைமையை கேட்டறிந்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் ஒரு சில மாவட்டங்களில் யானை மனித மோதல் தொடர்ந்து நடந்து வருவதால் ஆந்திர வனத்துறை ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் கர்நாடக மாநில வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கண்ட்ரேயிடம் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கர்நாடக அரசு ஆந்திராவைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களுக்கு குடகு மாவட்டம் துவாரை யானைகள் முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சபரிமலையில் நடப்பு சீசனில் பெண்கள் குழந்தைகளின் வருகை 30% அதிகரித்துள்ளது. நடப்பு சீசனையொட்டி நேற்று வரை 19 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே நாளில் தரிசனம் செய்தவர்களை விட 3.5 லட்சம் பேர் அதிகமாக தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹாஸ்டலில் தங்கி 9ஆம் வகுப்பு படிக்கும் 4 மாணவர்கள் நடிகர் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்துவிட்டு அதேபோல வீடு கார் வாங்கிவிட்டு வருவதாக நண்பர்களிடம் கூறி ஹாஸ்டலில் இருந்து தப்பியோடி உள்ளனர். பெற்றோர்கள் அளித்த புகாரை அடுத்து CCTV காட்சிகளை வைத்து போலீசார் மாணவர்களை தேடி வருகின்றனர்.
டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி 2வது நாளாக நோட்டீஸ் அளித்துள்ளார். அதில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூரில் உள்ள 185 ஆண்டுகள் பழமையான நூரி மசூதியின் 65 அடி நீளமுள்ள ஒரு பகுதி புல்டோசர் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. ஆக்கிரமிப்பு புகாரின் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரோனம் என்ற பெயர் சூட்டப்பட்டு உள்நாட்டில் தயாரான லேசர் தொழில்நுட்பத்துடன் கூடிய துப்பாக்கிகள் 55% ட்ரோன்களை அழிக்கும் வல்லமை வாய்ந்தவை என எல்லையோர பாதுகாப்பு படையின் 60வது நிறுவன நாள் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிகளிலிருந்து புறப்படும் லேசர் கதிர்கள் எதிரி நாட்டிலிருந்து ஏவப்படும் ட்ரோன்களை கண்டறிந்து அழிக்கும் திறமை வாய்ந்தது என்றும் கூறினார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ரூபாய் 52 லட்சம் மதிப்பிலான வைர கிரீடத்தை முஸ்லிம் பக்தர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட நன்கொடையாளர்கள் சேர்ந்து வழங்கியுள்ளனர். ஒரே ரத்தினக்கல்லில் 160க்கும் மேற்பட்ட வைரங்கள் பதித்து கிரீடம் தயாராகி உள்ளது. கிரீடத்தை கோயில் இணை ஆணையர் மாரியப்பனிடம் ஜாகிர் ஹுசேன் வழங்கினார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நம்பெருமாளுக்கு ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி என்று திருப்பதி கோயிலில் இருந்து வஸ்திர மரியாதை செய்யப்படுகிறது. அதன்படி திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், தாயார் நம்பெருமாள் ராமானுஜருக்கு பட்டு வஸ்திரங்கள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வஸ்திரங்கள் நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இலங்கை அதிபரான பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக அனுரகுமார திசநாயகே 2 நாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் 15ஆம் தேதி இந்தியா வருகிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இந்த பயணத்தின் போது அதிபருடன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெராத், இணையமைச்சர் விஜில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரும் இணைகின்றனர். அமெரிக்க பல்கலைகளில் படிக்க விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா நடப்பாண்டில் 38% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் சீனாவை இந்தியா முந்தியுள்ளது. கடந்த ஆண்டில் 2,68,923 என்ற அளவில் இருந்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 3,31,000 உயர்ந்துள்ளது. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் படை ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. வேலை உள்ளிட்ட காரணத்திற்காக தங்கியிருந்த இந்தியர்கள் 75 பேர் இந்திய தூதரகங்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர். சிரியாவில் ஆட்சி அதிகார பரிமாற்றத்தை ஒருங்கிணைக்க அந்நாட்டின் பிரதமர் முகமது அல் ஜலாலியை கிளர்ச்சி படை தலைவர் அபு முகமது அல் கோலானி நேற்று சந்தித்து பேசினார். நாட்டு மக்களை சித்திரவதை செய்த குற்றவாளிகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள், கொலைகாரர்கள், அடக்குமுறையை கையாண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிபராக பதவியேற்ற முதல் நாளே அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்யப் போவதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் அங்கு வசித்து வரும் லட்சக்கணக்கான அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியினர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். தலைநகர் மாஸ்கோவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடந்த இந்தியா ரஷ்யா ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் பங்கேற்றார். பின் ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 11 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 183 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணியால் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 172 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் 11 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. புஷ்பா 2 படத்திற்கு பிறகு நடிகை ராஷ்மிகா நடித்துள்ள படம் கேர்ள் ஃபிரெண்ட். பாடகி சின்மயி கணவரும் நடிகருமான ராகுல் ரவீந்திரன் இயக்கியுள்ளார். சமீபத்தில் இப்படத்தின் டீசர் வெளியான நிலையில் அதில் ராஷ்மிகாவின் காதல் பற்றி விவரிக்கிறது. ராஷ்மிகாவின் காதலர் என கிசுகிசுக்கப்படும் நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் குரலை விளம்பர யுத்தியாக டீசரில் பயன்படுத்தியுள்ளனர். சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் உருவாகி வரும் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அபிஷன் ஜீவிந்த் இயக்குகிறார். இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வரும் குடும்பம் இங்குள்ள வாழ்க்கைக்கு எப்படி தங்களை பொருத்திக் கொள்கிறார்கள் என்பதை இப்படம் கலகலப்பாக சொல்கிறது. இதில் சசிகுமார் சிம்ரனின் மகனாக மலையாள இளம் நடிகர் மிதுன் ஜெய்சங்கர் நடிக்கிறார். இவர் பகத் ஃபாசில் நடித்த ஆவேசம் படத்தில் கல்லூரி மாணவராக நடித்தார். ஒவ்வொரு ஆண்டும் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட பட்டியலை கூகுள் நிறுவனம் வெளியிடுகிறது. 2024 சினிமாவில் அதிகம் தேடிய படங்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது.
இதில் ஸ்திரீ 2 படம் முதலிடத்தையும் கல்கி 2898 AD படம் 2ஆம் இடத்தையும் 12th ஃபெயில் 3ஆம் இடத்தையும் பிடித்தன. லபாட்டா லேடிஸ், ஹனுமன், மகாராஜா, மஞ்சுமெல் பாய்ஸ், தி கோட், சலார், ஆவேஷம் ஆகிய படங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. இந்த பட்டியலில் தலா 3 ஹிந்தி, தெலுங்கு படங்களும் தலா 2 தமிழ், மலையாள படங்களும் இடம்பெற்றுள்ளன. மற்ற மொழி படங்களை விடவும் இந்த ஆண்டு தெலுங்கு சினிமா புதிய சாதனையை படைத்துள்ளது. ஒரே ஆண்டில் 2 படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளன. ஒன்று பிரபாஸின் கல்கி 2898 AD, மற்றொன்று அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2. இவற்றில் புஷ்பா 2 படம் வெறும் 6 நாட்களிலேயே 1000 கோடி ரூபாயை வசூலித்து இந்திய படங்களில் புதிய சாதனையை படைத்துள்ளது. நடிகர் மாதவன் தமிழில் டெஸ்ட் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இது தவிர ஹிந்தியில் சில படங்களில் நடிக்கிறார். அடுத்து லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் உருவாக்கும் பென்ஸ் படத்தில் இவர் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். ராகவா லாரன்ஸ் நாயகனாக நடிக்கும் இதில் மாதவன் வில்லனாக நடிக்கிறாராம். லோகேஷின் LCUவின் கதைகளத்தை வைத்து உருவாக்கும் இதனை பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிறார். பாடகர்கள் திப்பு, ஹரிணி தம்பதியரின் மகனான சாய் அபயங்கர் கட்சி சேர ஆசை கூட ஆல்பங்களின் மூலம் பிரபலமானார். தற்பொழுது அடுத்தடுத்து இவரை தேடி பட வாய்ப்புகள் வர துவங்கியுள்ளன. லாரன்ஸின் பென்ஸ் படத்திற்கு இசையமைக்கும் இவர் சூர்யாவின் 45வது படத்திற்கும் இசையமைக்கிறார். அடுத்தபடியாக புதுமுகம் கார்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நாயகனாக நடிக்கும் படத்திற்கும் இசையமைக்கும் வாய்ப்பு வந்துள்ளது. இதில் நாயகியாக மமிதா பைஜு நடிக்கிறார். தமிழில் தி கோட், தெலுங்கில் லக்கி பாஸ்கர் என தொடர் வெற்றிகள் மூலம் மகிழ்ச்சியில் இருக்கிறார் நடிகை மீனாட்சி சௌத்ரி. இவர் கூறுகையில், நம்முடைய வாழ்க்கையில் பணம், நேரம் ஆகியவற்றை மதித்தால் அவை நம்மை திரும்ப மதிக்கும். என் வாழ்க்கையில் இந்த இரண்டிற்கும் அதிக முக்கியத்துவம் தருவேன் என்கிறார். மேலும் சினிமாவில் நடிப்பேன் என கனவிலும் நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார்.